ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் தலைவாழை இலையில் போடப்பட்டிருக்கும் கோடுகள் பற்றியும் அதற்கு பின் உள்ள புராண கதை பற்றியும் பார்க்கலாம் வாருங்கள். எல்லா நிகழ்ச்சிகளிலும் தலைவாழை இலையில் விருந்து பரிமாறப்பட்டு உணவு அருந்துவது பெரிய மரியாதையாகவும் எல்லோருக்கும் பிடித்த ஒன்றாகவும் கருதப்படுகிறது. ஆனால் என்றாவது ஒரு நாள் வாழை இலையின் நடுவில் ஏன் கோடு இருக்கிறது என்பதை பற்றி யோசித்து இருப்போமா? இல்லையல்லவா? இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. அதாவது ஆதி காலத்தில் வாழை இலையின் நடுவில் தற்போது இருப்பது போல் கோடுகள் இல்லையாம். ராமாயண காலத்துக்கு பின்புதான் வாழை இலையில் கோடு வந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு சமயம் ஸ்ரீராமபிரான் தலைவாழை இலை போட்டு உணவருந்திக் கொண்டு இருந்தாராம். அப்போது அங்கு வந்த அனுமனை கண்ட ஸ்ரீராமர், நீயும் என்னோடு இந்த இலையிலேயே அமர்ந்து உணவருந்து என்று கூறி இருக்கிறார். அதை கேட்ட அனுமனோ ஸ்ரீராமரின் பேச்சை தட்டி கழிக்கவும் மனமின்றி அந்த தலைவாழை இலையின் நடுவில் தனது பலம் பொருந்திய விரல் அழுத்த ஒரு கோடு போட்டாராம். அப்படி கோடு போடப்பட்ட தலைவாழை இலையின் 2 பிரிவுகளில் ஸ்ரீராமன் அமர்ந்திருந்த பக்கத்தில் எப்போதும் மனிதர்கள் விரும்பி சாப்பிடும் உணவையும், அதற்கு எதிரே அனுமன் அமர்ந்திருந்த மறுபக்கத்தில் குரங்குகள் விரும்பி சாப்பிடும் காய்கறிகளும் பழங்களும் பரிமாறப்பட்டனவாம். இன்றும் கூட விசேஷங்களில் நடைபெறும் விருந்துகளில் தலைவாழை இலையில் நாம் அமர்ந்திருக்கும் பக்கத்தில்தான் உணவு பரிமாறப்படுகிறது. அதற்கு எதிர்ப்புறம்தான் காய்கறி, கூட்டு, பொரியல் போன்றவை பரிமாறப்படுவதை காணலாம். இதுபோன்ற அரிய தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.